갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியான vlog. நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்லயே யார் சேனல்ல இப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்லயே இந்த கமெண்ட் இருக்கு. நம்ம பழனி கடைசியா போயிட்டு வந்தப்போ அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனி அண்ணாவோட ஒரு டூர் போயிட்டு வாங்க, அண்ணாவோட ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அண்ணாவோட ட்ரிப் போயிட்டு வாங்க. அண்ட் நான் நம்ம சேனல்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விஷன் போர்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே நெக்ஸ்ட் இயர் வந்து டிராவல் ஏதாவது நானும் மாமாவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இந்த வருஷம் இந்த வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு டிராவல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். ரொம்ப டல்லாக ரொம்ப டயர்டாக தெரிஞ்சேன்னா சாரி. ஸோ போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகணும், பொட்டிக் வைஸ் வீடு வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த vlogல மெத்த வர போகுதுன்னு சொன்னேன்ல, மெத்த வந்துருச்சு. அதை வந்து கிளிப்பிங் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து உங்களோட ஷேர் பண்ணி போறேன். அப்புறம் ஒரு குட்டி ஹால், அப்புறம் இந்த பேக்கிங் டிப்ஸ் நான் எப்பெல்லாம் பேக் பண்றேன் அப்படிங்கறத ஷேர் பண்ண போறேன். நிறைய டிராவல் பண்ணி பேக்கிங் அப்படிலாம் இல்ல, நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்து யூஸ்வலா நான் எங்க போனாலும் தனியா தான் போவேன். ஒன்னு வந்து ஒரு மந்த் லாங் ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும், அப்போ பாட்டிலா எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அப்ப நம்ம கிளாஸஸ் சென்னையில வந்து நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் குட்டி குட்டி பாட்டில், அதுக்கு டிராவல் ஆர்கனைசர் அது இதுன்னு வாங்கி வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு போவேன். இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போதான் வெறும் டாய்லெட்ரீஸ் இதெல்லாம் மட்டும்தான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வேற எதுவுமே பேக் பண்ணல. அங்க வந்து துணியெல்லாம் வந்து அயன் பண்ணி அந்த சைடு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணணும். இன்னும் ஒரு செட் ஆஃப் துணி வந்து அயன் பண்ணணும். ஸோ அயன் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணிடலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டே, டியூஸ்டே ஏர்லி மார்னிங் வந்து கிளம்பிடுவோம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கே இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு மூணு வீக்கா vlog எதுவுமே போல, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இந்த செட் வந்து சோனியா டியர், நம்மளோட மெட்ராஸ் பியூட்டி சோனியா டியர் வந்து என்னோட இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இந்த வருஷமாவது நான் டிராவல் போவேன் நினைச்சு கிஃப்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து அந்த டிராவல் ஆர்கனைசர் பவுச் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னோட ஹேர் சீரம், ஹேர் ஆக்சசரிஸ், அப்புறம் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நான் க்ளோஸ்அப்ல காட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொட்டி வந்து நான் மாமா வீட்ல இருந்து கடை வாங்கினேன். இந்த பேக் வந்து ஜாஸ்மினோட பேக், இந்த பேக் வந்து என்னோட ஜிம் பேக். இது மூணையும் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஷூ எல்லாம் மேபி எடுத்துட்டு போறதுனா இந்த ஜிம் பேக்ல வச்சுக்கலாம் அப்படின்னு. இது ஜாஸ்மினோடது, இது மாமா வீட்டுது, எங்கள்கிட்ட பொட்டி கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு இந்த வருஷம் சோனியா வந்து கிஃப்ட் கொடுத்தது. நான் சொன்ன மாதிரி இதுல வந்து கியூ டிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுறதெல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து என்னோட டாய்லெட்ரீஸ், எங்க 2 பேரோட டாய்லெட்ரீஸ், ஒரு வீக்குக்கு தேவையானது எல்லாமே எடுத்து இதுல வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாம்பிள் ஒன் திங் டோனர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட்ஸ் இருந்துச்சு. யூஸ்வலா காட்டன் பேட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால இது மேக்கப் ரிமூவர், அப்புறம் ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், கொஞ்சம் ஸ்கின் கேர், ஃபேஸ் மேக்கப், ஷவர் கேப் அப்படின்னு எதெல்லாம் எனக்கு தேவைப்படும்னு நான் நினைச்சிருந்தேனோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். நான் அந்த நோட்டை வந்து அப்புறம் காட்டுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டாய்லெட்ரீஸ் அப்புறம் ஸ்கின் கேர் ரெண்டுமே இதுல இருக்கு. யூஸ்வலா நான் வந்து டெய்லி ஒரு மண்டே விட்டமின் சி சீரம் போடுறேன் அப்படின்னா, டியூஸ்டே ரெட்டனால் போடுறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வேற போடுவேன். பட் இந்த மாதிரி டிராவல், நான் சின்ன ட்ரிப் போனாலுமே சரி, டிராவல் அப்பெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், அது மட்டும் தான். டோனர் மட்டும் கொஞ்சம் வந்து டோனர் மட்டும் கொஞ்சம் சூத்திங்கா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரியான டோனர் எடுத்துப்பேன். ஸோ கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படின்னா வேற எந்த ஸ்கின் கேரும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஸோ அதனால அது மேக்கப் ரிமூவர் எடுத்துட்டு போவேன். அப்புறம் பேசிக் மேக்கப் இதெல்லாம் தான் இதுல இருக்கு. ஸோ ஜுவல்லரிஸ் எல்லாம் மேல இருந்து கீழே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இது பவுச்ல மாத்துவேனா இல்ல இந்த பாக்ஸோடய வச்சிருவேனான்னு தெரியல. இதை மட்டும் வேற எதுல மாத்திடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பர்ஸ் மாத்தி இது மட்டும் மாத்திடுவேன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இயரிங்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல வந்து நெக் பீசஸ் எல்லாம் இருக்கு, இதுல பேங்கிள்ஸ் அப்புறம் வந்து ரிங்ஸ் இருக்கு. இதை வந்து ஒரு பவுச்ல மாத்திடுவேன். இதை இவ்வளவு பெருசு வைக்க மாட்டேன். இது மேல இருந்துச்சு, மாடியில இருந்து எடுத்து வரேன் அப்படிங்கிறதுனால அதுலயே வச்சிருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிளான் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு, அயன் பண்ணி வச்சாச்சு. எடுத்து இதுல பேக் பண்ண வேண்டியதான். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாடிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் பேக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்போ பேக் பண்ணல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட பென்சில் பவுச். யூஸ்வலாக நான் வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் இதில் போட்டு வச்சிருப்பேன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து மேக்கப்லாம் இடம் பிடிச்சிரும். ஸோ அதில் இதனால இது ஃபுல்லாகவே இந்த ஒரு பவுச்சு, ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பெருசாக ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து மேக்கப் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு. ஜஸ்ட் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் தான் 2-3 எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஐ ஷேடோ பேலட் இருக்கு. மற்றபடி ஃபவுண்டேஷன்லாம் இருக்காது. கன்சீலர், அப்புறம் காம்பேக்ட் பவுடர், ஐப்ரோ கிட் இதெல்லாம் தான் இருக்கு. அப்புறம் ஹேர் ரிமூவர், ஐலாஷ் கலர் இருக்கு. ஆனால் மஸ்காரா இல்லை. என்னோட மஸ்காரா, புது மஸ்காரா எங்க போட்டேன் அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடியே இதை எடுத்து வச்சது. ஐ பென்சில், ஃபேஸ் ஷேவ் பண்றதுக்கு ஃபேஸ் ஷேவிங் பிளேட் இதெல்லாம் இருக்கு. இந்த லூஃபா வந்து நான் சப்போஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாம் தான்.
ட்ரெஸ் இல்லை. ஆனால் அயன் பண்ண இன்னைக்கு போனப்போ நான் எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் மாமாவோடது என்னோடது சேர்த்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து வெக்கேஷன் அவுட்ஃபிட் ஐடியாஸ் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே போட்டு ஒரு ஹால் மாதிரி பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடுச்சு. சில இது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், சில இது இருந்தது அந்த மாதிரி. ரொம்ப சிம்பிள் பேசிக் ட்ரெஸ்ஸஸ், பட் வெக்கேஷன் அவுட்ஃபிட் ஐடியாஸ் மாதிரி. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சொன்னீங்கன்னா நான் ஊருக்கு போகல, எல்லா ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு நாள் போடையில நான் அவுட்ஃபிட் போட்டோ எடுத்து அது எப்படி செஞ்சேன், என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா ஸ்டிச் பண்ணேன், வாங்கினேன்னா எங்கே வாங்கினது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். நான் என் ட்ரெஸ்ஸோட எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே பெட்டியில் எடுக்க போறேன். மாமாவோட ஷர்ட் மட்டும் இன்னும் அயன் பண்ணி வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து அனுப்பிட்டா ஒரேடியா எங்கெங்கன்னு தெரியும். இன்பிட்வீன்ல இதெல்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் இந்த ஒரு சூட் கேஸ்லயே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் காமிச்ச சூட் கேஸ்லயே முடிஞ்சிடும். ஜாஸ்மின்ட்ட வாங்கின சூட் கேஸ் வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இனிமேல் தான் ரோல் பண்ணி உள்ள வைக்கணும். ஸோ எல்லோரும் வெக்கேஷன் போனோம் அப்படின்னா ட்ரெஸ்லாம் வாங்குவாங்க. நான் வந்து கொஞ்சம் 2-3 டாப்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் லாஸ்ட்டு டாப் போகிற அன்றைக்கி போட்டு போகலாம் அப்படிங்கிற டாப் மட்டும் அன்றைக்கி ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மற்ற வேலையோட கலந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு டாப் தான் இது. நம்மக்கிட்ட லான்ச் ஆகாத ஒரு அஜ்ரக் ஃபேப்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் சும்மா லேஸ் டீட்டெயில் மட்டும் கொடுத்து ஒரு சென்டர் ப்ளீட் டாப் மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கே பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் ஹெம் பண்ணிட்டேன்னா இந்த டாப் வந்து முடிஞ்சிடும். இதான் போகிற அன்றைக்கி போட்டு போகலாம் ஒரு ஸ்கர்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து நம்ம கட்டில் மாற்றிருக்கோம், அதுக்கு வந்து பெட்டு வந்து வரல, சும்மா பழைய பெட்டே தான் போட்டு படுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேக்ஃபிட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வேக்ஃபிட்லேருந்து வந்துருச்சு, பெட் வந்து வந்துருச்சு. ஸோ பெட்டோட சேர்த்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வேக்ஃபிட்லேருந்து வாங்கியிருந்தேன், ப்ரொமோஷனல்லாம் கிடையாது, ஏற்கனவே இதுதான் இருந்துச்சுங்கிறதுனால சரி இதுலேயே வாங்கிடலாம் அப்படின்னு சேம் வேக்ஃபிட்லேருந்தே ஒரு பில்லோ வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் ஒரு பில்லோ காமிச்சிருப்பேன் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இல்லை அதுக்கு முன்னாடியே வாங்கினது. அது ஆனால் ஒரு மாதிரி உருண்டையாக ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வாங்கினேன். மொத்தம் 6 பில்லோ வாங்கினேன். 2 பேர் தான், பட் 6 பில்லோ வாங்கியிருந்தேன். இதோட மெத்த சைஸ் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால 84 to 84, 81 to 81 இருந்துச்சு. ஸோ அதனால பெட் கவர் வந்து வேக்ஃபிட்ல கிடைக்கல, நார்மல் சைஸ் தான் இருந்துச்சு. அமேசான்ல பார்க்கல இந்த ஒரு பிராண்ட்ல வந்து இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்னு வாங்கியிருக்கேன். 7 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 10 ரிட்டர்ன் அனுப்பணும். ஸோ அந்த கவரோடய வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெட் கவர் தான். பெட்ஷீட் எதுவுமே வந்து நம்மளோட பழைய சைஸ் நார்மல் கிங் சைஸ் பெட்ஷீட் வந்து இதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால பெட்ஷீட் வந்து 2 செட்டோ 3 செட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மல் சைஸ்லாம் வந்து 500-600K இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரைஸியராக இருந்துச்சு. எதையுமே பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஆனால் வந்து இன்னும் ஒரு 7 days பேக் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இன்னைக்கு எந்த செட் போட போகிறேன்னு தெரியல, நான் போடையில ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெரிய சைஸ் டபுள் கிங் சைஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ டபுள் கிங் சைஸில் 3 செட் வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்டும் பில்லோ கவரும் வந்துச்சு. அந்த மாதிரி செட்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து பெட்டில் போட்டு செட் பண்ண வேண்டியதான். இந்த பெட் செட் பண்ணையில் நம்ம அண்ணன் வீட்டில் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெட் செட் பண்ணோம்ல, அதான் ஞாபகம் வருது. அது ரொம்ப கிளிங் ராப்லாம் சுற்றி ரொம்ப வந்து விழித்திடு சீசிய மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்து ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. அவங்க கொடுத்துருந்த அந்த கேக் வெட்டுற கத்தி இருக்கும்ல, அதை வச்சு கட் பண்ணதுமே ஓப்பன் ஆகிடுச்சு. இது 2ஆக மடித்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இப்படி பரட்டி போட்டதும் சரியாயிடுச்சு. இது வந்து 81 × 81.75 0.5 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சைடு கொஞ்சம் இதாக இருக்கவும் இன்னொரு சைடு திருப்பி போட்டோம். இன்னொரு சைடு திருப்பி போடவும் கரெக்டாக இருந்துச்சு. மெத்தைக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட்ஜெட் வந்து இது கிட்டத்தட்ட 30K கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த பெட் கவர் போட்டிருந்தேன். அமேசானில் கஸ்டம் சைஸ்னு இது ஒன்று தான், நான் பார்த்த வரைக்கும் இது ஒன்று தான் இருந்துச்சு. பட் சென்ட் பண்ணையில் 72 × 78 வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது சுத்தமாக பத்தலை. அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அந்த யார் செல்லர்கிட்ட வந்து பேசினப்போ சாரி ராங் தான், ஆனால் உங்கள்கிட்ட இந்த சைஸ் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் திருப்பி ஆர்டர் போட்டிருக்கேன். அது வர்றதுக்கு நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டபுள் கிங் பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அந்த கம்ஃபர்டர் போட பார்த்ததில்ல, பெட் கவர் போட பார்த்ததுல ஒரே இதுதான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த பெட் கவர் வந்து போட்டு விட்டேன். ஸோ இது வந்து நான் காட்டன் வாங்கினேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பாலி காட்டன் மாதிரி இருக்குது. பட் 2-3 செட் வாங்கியிருந்தேன்னா ஊருக்கு போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே வேக்ஃபிட்லேருந்தே பில்லோ வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, இது நல்ல மொத்தமாக இருந்துச்சு. இப்போயுமே நல்லா இப்போ ஒரு 3 days இன்னைக்கு மார்னிங் தான் நான் வந்து ஆடியோ கொடுக்குறேன். 3 days யூஸ் பண்ணுறோம். நல்லா பெருசாக உப்பிக்கிட்டு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா காட்டனும் கொடுத்துருக்காங்க. ஒரு பில்லோக்கும் தனித்தனியான, இல்லைன்னா 2 ஜோடிக்கு 6 பில்லோ வாங்கியிருந்தோம். 5 செட்டு வந்து கவர் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து செட் ஆஃப் 4 செட் ஆஃப் 2ன்னு வாங்கியிருந்தேன். ஸோ செட் ஆஃப் 2க்கு ஒன்றும் செட் ஆஃப் 4ல் எல்லாத்துக்கும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உயரம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அந்த பஞ்சு வந்து
உள்ளே வச்சுக்கலான்னு ஒரு ஜிப்போட கொடுத்துருக்காங்க. நார்மல் 27x16 சைஸ் தான் போட்டிருந்துச்சு. பட் அதோட பில்லோ கவர் எதுவுமே இதுக்கு செட் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணலாமா இல்லைனா அந்த இது ரிட்டர்ன் அனுப்பணும்ல, அந்த அமௌண்ட் இருக்கும் அமேசான்லேயே. ஸோ அப்போ வந்து வேக்ஃபிட்லேருந்தே கவர் வாங்கிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுனா நான் வந்து தான் ஸ்டிச் பண்ணும், இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அது இருக்கக்கூடாதுல்ல, அதனால ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் இதுதான் இருக்குது. ஸோ லஞ்ச் வந்து அம்மாவும் லதாவும் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால லஞ்ச் வந்து நார்மலாக எப்பயும் இப்போ டயட்டுக்கு எடுத்துக்கிறது தான். கீன்வா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பருப்பு துவையல், முட்டைக்கோஸ் பொரியல், 3 முட்டை, கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, முருங்காலாம் போட்டு புளிக்குழம்பு இருந்துச்சு. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். டோட்டலாக எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அரௌண்ட் 4 kg 84 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. ஆனால் டூரில் வந்து நான் வெயிட் லாஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. பொட்டிக் வந்து ஆன்லைன் தான் இருக்கும். இப்போ நம்ம பொட்டிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஹியூஜ் கிளியரன்ஸ் சேல் வந்து 1 by ஒரு ஃபேப்ரிக்ஸாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஹோல்டிங்கும் டெய்லி வந்து 2 தடவை பார்சல் எடுத்துகிட்டு போகிறதுனா அந்த வேலை இருக்குது. நான் இல்லாதப்ப லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு 3 ஃபேப்ரிக்ஸ் வந்து சேல் வருது. அதுக்கு ப்ரீ லான்ச் எல்லாத்துக்குமே வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போகிறேன். ஸோ அந்த வேலையெல்லாம் வேற இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கே அதெல்லாம் முடிச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது அன்றைக்கி நைட்டே வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 டோட்டலாக ரிட்டர்ன் வரதையும் சேர்த்தே 4 days தான். இன்னைக்கு கனெக்ட் பண்ணாட்டி, போகிறனே கனெக்ட் பண்ணாட்டி மாமாவுக்கு கரெக்டாக தான் எடுத்து வச்சேன். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்து வெளில வச்சிட்டேன். இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வச்சிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த சைடு வந்து டாய்லெட்ரீஸ் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதெல்லாம் சண்டே நைட்டே பண்ணிட்டேன். இந்த 2 பேக் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாட்ட மறுபடியும் கேட்டு ஒரு பேக் எடுத்து வாங்கிக்கிட்டேன். ஸோ 2 பேக்காக இருக்கட்டும்னு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும் வைக்கணும். இது வந்து டாய்லெட்ரீஸ் ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய மினிஸ் வச்சுருப்பேன். இந்த ஃப்ரீயாலாம் கொடுப்பாங்கல்ல, பிடிச்ச பிராண்ட் பட் மினிஸ்ன்னு இருக்கும்ல, அதெல்லாம் தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஹாய் காய்ஸ். ஸோ குட் மார்னிங். மணி வந்து இப்போ 6:30 ஆகுது. ஸோ இந்தாண்டு வெக்கேஷன் கிளம்புற டே நான் வந்து சண்டே ஷூட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணவே இல்லை. நேற்று ஃபுல்லாக செம்ம ஒர்க்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனேன். அம்மா இருக்காங்க, ஆக்சுவலாக அம்மா இருக்காங்க. அப்புறம் வந்து பொட்டிக்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அதுக்கு ப்ரீ ஷூட் இன்றைக்கி வந்து க்ரீப் லான்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கே இந்த வீடியோவும் போட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு போட முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி க்ரீப் லான்ச் நடக்கணும், 2-3 சேல்ஸ்க்கெலாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அது வந்து போயிட்டே இருந்துச்சு. அதோட பேக்கிங்னு எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மணி 6:30 ஆகுது. ஸோ நான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். டீ போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் அதெல்லாம் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து சுஜா டியர் கொடுத்தது. இது ஏற்கனவே இருந்தது. இது நைட்டே நான் வந்து வெந்நீர் ஊற்றி ஃப்ளாஸ்க்கு வந்து கழுவி வச்சுட்டு போயிருந்தேன். மாமா ஹோட்டல் லீவுங்கிறதுனால அங்கேருந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்து இப்போ தான் ஏலக்காய் தட்டி பாலில் போட்டு போனேன். ஸோ இதில் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். கடை டீ வந்து மாமாக்கு சில சமயம் பிடிக்காது. ஸோ அதனால் டீ போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஸோ கிச்சன்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னும் உங்களை விட்டுட்டு 5 நாள் ஊருக்கு போகிறா அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுவும் சோகத்தில் இருக்கீங்களா? எனக்கு ஒரு சோகம் இல்லைம்மா, நீ போயிட்டு வாமா. ஸோ அம்மா காலையிலே வந்துட்டாங்க. அம்மா இங்கே தான் இருக்க போகிறாங்க. தம்பியை மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது சோகப்படுறாங்களா பார்த்தீங்களா? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி நீ ஊருக்கு போகிறதுக்குனாவது சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து பல் விளக்கிறதுக்கு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்டில் இருந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. என்ன வாங்கியிருந்தோன்னா ஒரே ஒரு மங்கிக்குள்ளா மட்டும் எனக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் நீங்கள் கொடைக்கானல் போயிருக்கீங்க, இல்லை நீங்கள் கொடைக்கானல் பக்கத்தில் அந்த மாதிரி நீங்கள் கொடைக்கானல் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து பாருங்கள் ஜெனி அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு சுத்தமாக இந்த ஐடியாவும் இல்லை. நான் போகிறப்ப ஏதாவது வீடியோ பார்த்துட்டு போனால், இல்லை அங்கே போயிட்டு இன்றைக்கி எதுவும் ட்ராவல் பண்ணுறோமா, இன்றைக்கி எதுவும் போகிறோமான்னு தெரில, போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது பிளேசஸ் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த சீசனில் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனை மட்டும் போட்டுட்டு கிளம்ப போகிறேன். ஏன்னா ட்ராவல் தான் எப்படி கம்ஃபர்டபுளாக ஒரு மேக்ஸி ஸ்கர்ட், அப்புறம் ஒரு டாப். ஸ்கர்ட் வந்து நம்ம பொட்டிக்கில் இருந்தது, டாப் வந்து நம்ம பொட்டிக்கில் இருந்து நான் எடுத்து ஸ்டிச் பண்ணது. ஞாயிற்றுக்கிழமை தச்சிட்டு இருந்தேன்ல அந்த டாப் தான் இது. ஸோ இதோட தான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ நான் போயிட்டு வெக்கேஷனில் என்ன எடுக்க முடியுமோ, என்ன vlog எடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வெக்கேஷனில் vlog என்ன எடுக்கிறேனோ அந்த vlog எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். காலங்காத்தால இருட்டில் நின்று எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.